பொதுவாக மாநாடு அப்படின்னா வந்து எல்லாருடைய ப்ரெசன்ஸும் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாரும் பிளான் பண்ணி அந்த டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆகஸ்ட் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வருது, அதாவது திங்கக்கிழமை வருது. ஸோ எதனால் இந்த ஒரு விசேஷம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. ஸோ இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பொதுவாகவே வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வந்து நடைபெற்றுச்சு. மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து பங்கேற்றாங்க. அதில் அவருடைய ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக வந்து பரந்தூர் விமான நிலையத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவிகளுடைய கல்வி உதவித்தொகை அந்த விஷயமா இருக்கட்டும், அது பக்கம் இல்லாமல் கஸ்டடி டெத்தில் வந்து இறந்த அந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் அனைவரையும் சந்திச்சு ஒரு சென்னையில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாநிலத்தின் 2வது மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த என்ன இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இந்த 2வது மாநில மாநாடு மதுரையில் வந்து நடைபெறதே வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான். பொதுவாக மதுரை அப்படின்றது வந்து சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையை சேர்ந்த விஷயமா இருந்தாலும் மதுரையில் ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயம் அந்த கெரியர்லன்னு சொல்லுவாங்க. மதுரையுடைய மாநாடு பல திருப்பு முனைகளை அமைச்சிருக்கு அரசியல் வரலாறுலன்னு சொல்லுவாங்க. அதனால மதுரை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைநகரங்களாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் தலைநகரம் அப்படின்னா அது வந்து மதுரைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மதுரையில் இந்த மாநில மாநாடு 2வது மாநாடு நடக்கப்படுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா வந்து தற்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த மாநில மாநாடுடைய தேதியை அறிவிச்சிருக்காரு, ஆகஸ்ட் 25. இந்த ஆகஸ்ட் 25 அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆகஸ்ட் 25 அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் தான். விஜயகாந்த் அவர்களை வந்து யாராலையும் மறக்க முடியாது. அவர் தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளையாகவே இருந்து எல்லார் மனதிலும் அவர் இறந்த போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து எவ்வளோ பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுது. ஏன்னா பொதுவாக மாநாடு அப்படின்னா வந்து எல்லாருடைய ப்ரெசன்ஸும் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாரும் பிளான் பண்ணி அந்த டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆகஸ்ட் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வருது, அதாவது திங்கக்கிழமை வருது. ஸோ எதனால் இந்த ஒரு விசேஷம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைந்த நாள் அன்று இறுதி சடங்கு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு 10 செகண்ட் வந்து கேப்டனுடைய அந்த உடலை பார்த்து அவர் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகி பேசுகிற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாராலும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த 10 செகண்ட் அவர் கேப்டன் பார்த்த பார்வை ஏதோ ஒரு நன்றி கடன் அவருக்கு செய்யணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு. அந்த ஒரு அண்ணனுக்கு நன்றி கடனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேப்டனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஒரு மாநில மாநாடை நடத்தணும் அப்படின்னு விஜய் முடிவு செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதோட தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் 25 அப்படின்றது வந்து விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவரால் மறக்க முடியாத ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண நாள். ஆமாம், அவரும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தான் வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. அது அவங்களோட திருமண நாளாகவே பார்க்கப்படுது. ஸோ அந்த ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு அன்பு செலுத்துகிற வகையிலும் கூட இந்த ஒரு மாநாடு வந்து ஒரு ஸ்பெஷலான டேட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து
பேசப்படுது. மனைவி மேலே எந்த அளவுக்கு அவர் வந்து பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் இதில் பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் 25 தேதி வந்து விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு அவர் நன்றி கடன் செலுத்துகிற வகையில் இந்த மாநாட்டுடைய தேதியை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லப்படுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.